இன்று சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழனுக்கும் பாண்டிய நாட்டிலே வாழ்ந்த பிசிராந்தியார் என்பவருக்கும் இடையே இருந்த நட்பை பற்றியும் இவர்கள் வாழ்க்கையிலே நடைபெற்ற பல நிகழ்வுகளையும் பார்ப்போம். தமிழக வரலாற்றில் நாம் முதலாக காண்கின்ற சோழ மன்னன் உருவப்பகரேர் இளஞ்சேட் சென்னி என்பவன். அவனுக்கு அடுத்தபடியாக அவனுடைய மகன் கரிகால் வளவன் ஆட்சிக்கு வந்தான். கரிகால் வளவன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சேரனையும் பாண்டியனையும் வென்று மற்றும் பல குறுதல மன்னர்களையும் வென்று தமிழகம் முழுவதையும் ஆண்டான். கரிகால் வளவனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒருவன் மணக்கிள்ளி, மற்றொருவன் வேற்பகர் அடக்கை பெருவீரர் கிள்ளி. கரிகால் வளவனுக்கு பிறகு அந்த நாட்டை 2ஆக பிரித்து ஒரு பகுதியை மணக்கிள்ளியும் மற்றொரு பகுதியை வேற்பகர் அடக்கை பெருவீரர் கிள்ளியும் ஆட்சி செய்தார்கள். வேற்பகர் அடக்கை பெருவீரர் கிள்ளிக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் கிள்ளி வளவன், மற்றொருவன் நலங்கிள்ளி, மற்றொருவன் மாவளத்தான். இதுல கிள்ளி வேற்பகர் அடக்கை பெருவீரர் கிள்ளிக்கு பிறகு சோழ நாட்டை ஆண்டவர் கிள்ளி வளவன். கிள்ளி வளவனுக்கு பிறகு கோப்பெருஞ்சோழன் என்ற மன்னன் சோழ நாட்டை ஆண்டான். இந்த கோப்பெருஞ்சோழனை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். கோப்பெருஞ்சோழனுக்கும் கிள்ளி வளவனுக்கும் என்ன உறவு என்பதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சரியாக குறிப்பிடவில்லை. கோப்பெருஞ்சோழன் கிள்ளி வளவனின் மகனாக இருக்கலாம், அல்லது அவனுடைய பேரனாகவும் இருக்கலாம், அல்லது அவனுடைய உடன் பிறந்த நலங்கிளியின் மகனாகவும் இருக்கலாம். எது எவ்வாறு இருப்பினும் கோப்பெருஞ்சோழன் ஒரு சிறந்த மன்னனாக இருந்தான். அவன் ஈகை, கொடை, வீரம் இவற்றிலே சிறந்து விளங்கி செங்கோல் செலுத்தி தன்னுடைய நாட்டை மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்தான். ஆட்சி புரிவதிலே ஆற்றலும் திறமையும் மட்டுமல்லாமல் அவன் அறிவும் புலமையிலும் சிறந்து விளங்கினான். அவன் இயற்றியதாக புறநானூற்றிலே 3 பாடல்களும் குறுந்தொகையிலே 4 பாடல்களும் உள்ளன. அவன் இயற்றிய புறநானூற்று பாடல் ஒன்றிலே ஒரு உயர்ந்த கருத்தை கூறுகிறான். அதாவது, நற்செயல்களை செய்வதனால் நிச்சயமாக பயன் உண்டு. நற்செயல்களை செய்யலாமா வேண்டாமா என்று மனதிலே மாசு உள்ளவர்களும் அறிவிற் குறைந்தவர்களும் தான் சந்தேகப்படுவார்கள். அறிவிற் சிறந்தவர்கள் நற்செயல்களை கண்டிப்பாக செய்வார்கள். நற்செயல்களை செய்பவர்கள் விண்ணுலக இன்பம் பெறலாம், அல்லது அவர்கள் பிறவாத நிலையை, அதாவது வீடு பேறு அடையலாம். அதுவும் இல்லை என்றால் அவர்கள் இமயம் போல் உயர்ந்த புகழை நிலைநாட்டி குறையற்ற உடலோடு வாழலாம். ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த நற்செயல்களை, அறச்செயல்களை செய்பவர்களுக்கு நல்வாழ்க்கை உண்டு. மரணத்துக்கு பிறகு நல்வாழ்க்கை இருக்கலாம், அல்லது இந்த வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு நல்வாழ்க்கை அமையலாம். ஆகவே அறச்செயல்களை செய்வது இன்றியமையாதது என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். வள்ளுவரும் இதே கருத்தை கூறுகிறார். வள்ளுவர் அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் இல்லை கேடு என்கிறார். அதாவது அறத்தினாலே நன்மைகள் வருகின்றன, அறம் செய்வதனாலே. அதை போல நன்மை தருவது வேறு எதுவும் இல்லை. அதுபோலவே அறத்தை செய்ய மறந்தால், அறச்செயல்களை செய்ய மறந்தால் அல்லது செய்யாவிட்டால் அதனால் கேடுகள் விளையும். அதை போல கேடுகள் தருவதும் வேறு எதுவும் இல்லை என்று கூறி வள்ளுவரும் அறச்செயல்களை செய்வதின் இன்றியமையாமையை வலியுறுத்துகிறார். இங்கு கோப்பெருஞ்சோழன் கருத்துக்கும் வள்ளுவரின் கருத்துக்கும் ஒற்றுமை இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கோப்பெருஞ்சோழன் சிறப்பாக சோழ நாட்டை ஆட்சி புரிகின்ற காலத்தில் பாண்டிய நாட்டில் பிசிர் என்ற ஊரில் ஆந்தையார் என்று ஒருவர் இருந்தார். ஆந்தையார் என்பது ஆதன் தந்தையார் என்பதின் திரிவு. ஆதன் என்பவனின் தந்தை ஆதன் தந்தையார். ஆதன் தந்தையார் என்பதுதான் ஆந்தையார் என்றாகியது. இவர் பிசிர் என்ற ஊரிலே வாழ்ந்ததால் இவர் பிசிராந்தையார் என்று அழைக்கப்பட்டார். இவர் புறநானூற்றிலே 4 செய்யுட்களும், அகநானூற்றிலே 1 செய்யுளும், நற்றிணையிலே 1 செய்யுளும் இயற்றியுள்ளார். ஒரு சமயம் சிலர் பிசிராந்தையாரிடம் வந்து, ஐயா, உங்களுக்கு வயதாகிவிட்டது, இருந்தாலும் உங்கள் முடி நரைக்கவில்லையே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் தன்னுடைய மறுமொழியை
ஒரு பாடலாக வெளிப்படுத்துகிறார். அந்த ஸ்லைடு போடுங்க. அந்த பாடல் யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகிறன வினவுதீராயின். அதாவது எனக்கு பல ஆண்டுகள் வயதாகி விட்டது, இருந்தாலும் என்னுடைய முடி நரைக்கவில்லையே என்று நீங்கள் கேட்பீர்களானால் அதற்கு நான் விடை கூறுகிறேன். மாண்டையன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள் இவர்களெல்லாம் அறிவு நிரம்ப பெற்றவர்கள். யான் கண்டனையர் என் இளையரம். என்னிடத்திலே பணிபுரிபவர்கள் என் குறிப்பை அறிந்து பணி செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு இதை செய் என்று சொல்ல வேண்டியதில்லை, சொல்லாமலே பணியாற்றுகிறார்கள். அடுத்து, வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும். இந்த நாட்டை, பாண்டிய நாட்டை ஆட்சி செய்கின்ற வேந்தன், அந்த காலத்தில் ஆட்சி செய்த ஒரு அறிவுடை நம்பி என்பவன். வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும். இந்த நாட்டை காக்கின்ற பொழுது அவன் தீய செயல்களை செய்யாமல் நாட்டை காத்து வருகிறான். அதந்தலை ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. அதற்கும் மேலாக நல்ல கொள்கைகளை உடைய சான்றோர்கள் பலர் நான் வாழுகின்ற ஊரிலே வாழுகிறார்கள். அதாவது இவருக்கு வீட்டிலே அமைதியான வாழ்க்கை. மனைவி நல்லவளாக இருக்கிறாள், அறிவில் சிறந்தவளாக இருக்கிறாள், பிள்ளைகளும் அறிவில் சிறந்தவளாக இருக்கிறார்கள். ஆகவே வீட்டிலே அமைதியான வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை. அதுபோல் ஊரிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், சான்றோர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆகவே ஊரிலும் நல்ல வாழ்க்கை, நாட்டிலும் அரசன் நல்லவனாக இருக்கிறான். ஆகவே நாட்டிலும் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. ஆகவே வீட்டிலும் நல்ல அமைதியான கவலை இல்லாத வாழ்க்கை, நாட்டிலும் நல்ல அமைதியான கவலை இல்லாத வாழ்க்கை. கவலை இல்லாத காரணத்தினாலே தனக்கு முடி நரைக்கவில்லை என்று கூறுகிறார். இன்றைய விஞ்ஞானிகள் அதிகமாக கவலைப்படுபவர்கள், அவர்களுக்கு இளம் வயதிலேயே முடி நரைக்கின்ற வாய்ப்பு உண்டு என்று கூறுகிறார்கள். ஆகவே இன்றைய விஞ்ஞானிகளின் கருத்துக்கும் புலவர் பிசிராந்தியார் கருத்துக்கும் ஒற்றுமை இருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு சமயம் என்ன காரணத்தினாலோ இந்த பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி அதிகமாக வரி விதித்தான். நிதி பற்றாக்குறையாக இருக்கலாம், அல்லது அவன் செய்யாமல் அமைச்சர்கள் செய்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் வரியை அளவுக்கு மீறி விதித்தான். அது மட்டுமல்லாமல் வரியை திரட்டுகின்ற பொழுதும் மக்களை துன்புறுத்தி, அவனுடைய ஆட்களை அனுப்பி மக்களை துன்புறுத்தி வரியை திரட்டினான். இதனால் மக்கள் துன்பப்பட்டார்கள். அவர்கள் இந்த அரசனுக்கு யாராவது அறிவுரை சொல்ல வேண்டும் என்று சிந்தித்தார்கள். ஆனால் அரசனுக்கு போய் யார் அறிவுரை சொல்வது? அவர்கள் சிந்தித்து பார்த்த பொழுது பிசிராந்தியார் தான் அதற்கு சிறந்தவர். அவர் அறிவில் சிறந்தவர், அவர் சொன்னால் அரசன் கேட்பான் என்று முடிவுக்கு வந்தார்கள். பிசிராந்தியாரிடத்தில் சென்று, ஐயா, நீங்கள் அந்த அரசனுக்கு அறிவுரை கூறுங்கள், வரி விதிக்கிறது குறைச்சலாக இருக்க வேண்டும், அது போலவே வரியை திரட்டுகின்ற பொழுதும் நல்ல முறையில வன்முறை இல்லாமல் வரியை திரட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அவரும் அதற்கு ஒப்புதல் அளித்து அரசனுக்கு அறிவுரை கூறுகிறார். அவர் கூறிய அறிவுரை ஒரு பாடலாக உள்ளது புறநானூற்றிலே. அடுத்த ஸ்லைட்.